ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை டெய்லி ரீசார்ஜில் சந்திக்கிறதுல சந்தோஷம். டேவிட் வந்து பெரிய ராஜாவான பிறகு அப்சலோம்னால் அவர் துரத்தப்படும் போது அவர் ஓடி போயிட்டுருக்கும்போது அவர் ஷிமைன்ற ஒருத்தர் வந்து அவரை வந்து கர்ஸ் பண்ணுறாரு. செகண்ட் சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா, நீ சவுலை அடிச்சல, அதனால தான் உன்னை இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவர் வந்து கர்ஸ் பண்ணுறதை அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவீது வந்து அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறாருன்னா 12வது வசனத்தில், கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்நாளில் பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஸோ அவர் வந்து அந்த வேர்ஸ் எதையுமே அவர் வந்து மனசுக்குள்ளே எடுத்துக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவர் திரும்பவும் ராஜ்யத்தை நம்ம கிட்ட கொடுப்பாரு, நம்ம வந்து திரும்பவும் நம்ம எதுவுமே தப்பு பண்ணல சவுலுக்கு அப்படின்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் அவர் அதை மட்டும்தான் மெடிடேட் பண்ணாரே தவிர அவர் ஷிமையை குறித்து எதுவுமே சொல்லலை, அவரை கொல்லவும் செய்யலை, எதுவுமே செய்யலை. ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை யாராவது கர்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதை மெடிடேட் பண்ணாமல் ஆண்டவர் வந்து நமக்கு இவ்வளோ பர்பஸோடு நம்மளை க்ரியேட் பண்ணியிருக்காரு, அதை மட்டும் நம்ம வந்து பிடிச்சிக்குவோம்.